தமிழகத்தில் இந்த தாவேகா அரசு வந்ததிலிருந்து ஒரு பக்கம் மதமாற்ற கும்பல்கள் தொடர்ச்சியாக வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசில் நீதிமன்றத்தினால் கிடப்பில் உத்தரவை அடுத்து கிடப்பில் போடப்பட்ட சர்ச்சுகள்லாம் சட்டவிரோத ஜபக்கூடங்கள்லாம் உடனே திரும்ப கட்டக்கூடிய ஒரு வகை பார்க்குறோம். மதமாற்ற பிரச்சாரங்களும் பொதுவெளியிலேயே பகிரங்கமாக நடக்கக்கூடியது. நேற்று கூட பார்த்துருக்காங்க, செய்திகள் சிந்தனையில் பேசியிருப்பாங்க. திருநெல்வேலியில் 10 நாளில் 3 மிக பிரம்மாண்டமான பிரச்சார கூட்டங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. இது கிறிஸ்துவ சம்பந்தமாக இந்த ஆட்சி அது போல் நகர்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் பார்த்தா, ஆளும் அரசியலே இப்போ கூட்டணி வந்து சேர்த்த IUML அந்த கட்சியுடைய ஷாஜகான் அவர் எப்படிப்பட்ட தொடர்பை வைத்திருக்கிறார் வெளிநாடுகளோடு அப்படிங்கிறத நம்ம பாலகௌதமே ஸ்ரீ டிவியில் மிக விரிவாக பேசியிருக்கிறார். அவர் முதல்ல அமைச்சராகவே தொடர வேண்டுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. அதை மத்திய உளவுத்துறை கண்காணிக்கிறதாங்கிறது ஒரு விஷயம். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, மத ரீதியாக இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, அது 5% கொடுப்பதற்கு குறித்து இங்கே அமைச்சரவை யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கண்டித்து காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள், இந்து முன்னணி மாநில தலைவர், ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, மத ரீதியாக இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு. பல மாநிலங்கள் வந்து ஓட்டுக்காக இந்த தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன பிறகு கூட அதை சுப்ரீம் கோர்ட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க. அதே கருத்தை ஷாஜகான் சொல்றாரு. இப்போ இது ஷாஜகானுடைய கருத்தா முதல்வர் விஜயுடைய கருத்தா அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த கருத்து தான் தாவேக்காவுடைய விஜயுடைய கருத்து என்றால், நாங்கள் மக்களை திரட்டி போராடவும், குறிப்பாக இந்துக்களை திரட்டி போராடவும், நீதிமன்றம் மூலமாக சட்ட போராட்டம் நடத்தவும் இந்து முன்னணி தயாராக இருக்கிறது. காரணம், இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச இந்த இயக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் இந்து முன்னணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்கள் சொன்னது போல ஹிந்துக்களுக்கு ஒரு நாதி இல்லாத ஒரு நாட்டில் ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தால் கூட இந்த நாட்டினுடைய சட்டங்களோ அல்லது கோர்ட்டோ நீதி அமைப்புகளோ மற்ற கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோ எதுவுமே ஹிந்துக்களுக்கு நியாயம் கொடுக்காத சமயத்தில் இப்படிப்பட்ட சமுதாய இயக்கங்கள் மட்டுமே ஹிந்துக்களை இன்றைக்கு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்து முன்னணி பாராட்டுறேன். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு ஹிந்துக்களும் ஹிந்து முன்னணிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். ஹிந்து முன்னணியில் ஏதோ ஒரு வகையில நீங்க உதவி செஞ்சாலும் பின்னால் இருக்கணும். ஏன்னா ஹிந்துக்களுக்காக உள்ள ஒரே அமைப்பு தமிழ்நாட்டில் ஹிந்து முன்னணி தான். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி விஜய் அரசாங்கத்துல சிறுபான்மை அவங்க எல்லாம் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. இந்த விஜயோடைய அரசாங்கமும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், அதாவது பெரும்பான்மை எண்ணிக்கை இல்லாத சிறுபான்மை மைனாரிட்டி கவர்மெண்ட். அதனால இது மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்குது. ஆனால் மைனாரிட்டிகளுக்கு மட்டுமே ஆன கவர்மெண்டா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்குமான கவர்மெண்ட். அதனால இதை அவங்க புரிஞ்சுக்கணும். இது முதல்ல. நம்முடைய நாட்டினுடைய வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப, ஏன்னா இஃப் யூ ஃபர்காட் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி வில் ரிப்பீட். இதை ஒரு ஆங்கில பழமொழி. நீங்க வரலாற்றை மறந்து போச்சுன்னா திரும்ப திரும்ப இந்த வரலாறு வந்துட்டே இருக்கும். இது வேறு வகையில யூ ஷுட் லேர்ன் லெசன்ஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி. 47 இந்த நாட்டிலிருந்து நாங்கள் இந்த நாட்டில் இந்துக்களோடு சேர்ந்து வாழ மாட்டோம், எங்களால் சேர்ந்து வாழ முடியாது என்று சொல்லி தனியா பிரிஞ்சு போறாங்க. அப்படிதான் பாகிஸ்தான் உருவாகிறது. அதற்கு முன்னாடி என்ன வருதுன்னா, செப்பரேட் எலக்டரேட், முஸ்லீம்களுக்கும் தனி தொகுதி, அந்த தொகுதியில் முஸ்லீம் மட்டும் தான் நிற்க முடியும். இப்படி முதல்ல மத ரீதியான ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்ய ஆரம்பித்த பிறகுதான், அதன் பிறகுதான் நாடே பிரிவினை ஆகிறது. அப்ப பிரிவினை பேசக்கூடிய, அந்த மத ரீதியான பிரிவினை பேசக்கூடிய இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம இந்தியாவில் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு நம்ம நாடு வந்த பிறகு மதசார்பற்ற நாடாக அறிவிக்கிறாங்க. அப்ப மத அடிப்படையில் நீங்க எது கொடுத்தாலும் இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். அரசியல் அமைப்பு அடிப்படை சட்டம் இருக்கு. இப்ப நீங்க புதுசா ஒரு லா ஆக்ட் பண்றீங்க, அது பாஸ் ஆகுது, அது எந்த சட்டம் வேணா இருக்கட்டும். இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோடு வச்சுக்கோங்களேன், இல்லை வேற ஏதோ ஒரு சட்டம் வச்சுக்கோங்களேன், கட்டாய மதமாற்ற தடை சட்டம், இப்படி ஏதோ ஒரு சட்டம் நீங்க பாஸ் பண்றீங்க. அப்படி பாஸ் பண்ணா கூட இந்த பாஸ் பண்ணக்கூடிய சட்டம் பெரும்பான்மையா வந்தாச்சு, சட்டமா வந்தாச்சு, கெசட்ல போட்டாச்சு. அப்ப கூட சுப்ரீம் கோர்ட் என்ன சேலஞ்ச் பண்ண முடியும்? அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமா இது இருக்கா, அதுதான் சேலஞ்ச் பண்ண முடியும். அப்ப மத அடிப்படையில் எதுனா இட் பிகம்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல்.
எப்படி இது மாதிரி பேச முடியும்? நீங்க சொன்னபடி ஏற்கனவே மத அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுத்து பல மாநிலங்களில் ஹைகோர்ட் வந்து அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணியிருக்கிறது. அப்ப அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஒரு அமைச்சர் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அவர் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். நீங்க சொன்னபடி இப்படிப்பட்ட பேச்சு பேசிய இப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர் அமைச்சராக தொடரலாமா என்கின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. அது நியாயமான கேள்வி எனக்கு படுது. காங்கிரஸ் ஆட்சியில் என்ன பண்ணாங்க? மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப், சிறுபான்மையா இருந்தா அந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தா ஸ்காலர்ஷிப். அதாவது ஒருத்தர் இப்ப நாகர்கோயில ஒருத்தர் இருக்கார், திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்கார், ஆறுமுகசாமி நாடார்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது. அந்த ஆறுமுகசாமி நாடார் அந்தோணிசாமி நாடாரா மாறிவிட்டால் ஸ்காலர்ஷிப் உண்டு. அப்ப மதமாற்றத்தை ஊக்குவிப்பதற்காக ஒரு ஸ்காலர்ஷிப் காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணி இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆகவே மதத்தின் அடிப்படையில் எது கொண்டு வந்தாலும் இட் பிகம்ஸ் அன்கான்ஸ்டிடியூஷன், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நீங்க சொன்னபடி, காடேஸ்வராஜி சொன்னபடி, இது அவருடைய சொந்த கருத்தா இல்ல தாவேக்காவுடைய நிலைப்பாடா என்பதை விஜய் வெளிப்படையாக பேசணும். அப்படி இருக்கவும் முடியாது. ஏன்னா வந்து சட்டவிரோதமாக ஒரு ஆட்சி வந்து தன்னுடைய கருத்தை சொல்ல முடியாது. அதனால விஜய் வந்து தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று காடேஸ்வராஜ் அவர்கள் கேட்டிருக்கிறார். அதை செய்வார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம்.